இப்போது நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் 2 வகையான பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த வகையான பயிற்சிகள் எடுக்கிறீங்க, அதே மாதிரி விஷ்ணு நீங்கள் எந்த வகையான பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, நாங்கள் 2 வகையுமே பயன்படுத்துவோம். இதில் பிரதானமாக இருக்கிறது முதல் வகை பயிற்சிகளையும், அதுக்குள்ளே சில சூக்ஷமமான விஷயங்கள் மனதோட கையாளணுங்கும் போது 2ஆம் வகை பயிற்சிகளும் நம்ம கையாளுவோம். இதை 2யுமே ஒரே டைமில் நம்ம ஒரே மாதிரி சீராக செய்யும்போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு எந்த அளவுக்கு தூக்கம் தேவையோ அந்த அளவுக்கு தூக்கமும், தேவையான நேரத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய மனம், உங்களோட புத்தி, சித்தம் எல்லாமே விழிப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு விழிப்பு நிலையும் கொடுக்கும். அப்போ தான் நம்மளால் இந்த உலக வாழ்க்கையும் சரி ஆன்மீக வாழ்க்கையும் சரி கரெக்டாக ஒன்று சேர்த்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி போக போக உடலில் ஏற்படக்கூடிய முதல் மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் குறைவு அப்படிங்கிறது. யார் ஒருத்தர் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஊன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் கன்ஃபார்மாக உருக ஆரம்பிக்குங்க. உடலில் இருக்கிற அந்த கொழுப்பு அது இது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கரைஞ்சு உடல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயம் யாரோட உடலில் நடைபெற்றிருக்கோ அவங்க கரெக்டாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்குன்னு உடனே எடுத்த உடனே டப்புன்னுலாம் ஒல்லியாயிட மாட்டீங்க. உடம்பு சரியில்லாமல் போய் ஒல்லியாகிறது வேற. இப்போ நீங்கள் தப்பான பயிற்சிகள் பண்ணுறீங்கன்னா உடல்நிலை குன்றி ஒல்லியாவீங்க. ஆனால் இதுவே முறையான பயிற்சிகளுக்குள்ள கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆசானோட வழிகாட்டுதலில் முறையாக பண்ணுறீங்கன்னா அப்போது அந்த உடல் கரெக்டாக உருக ஆரம்பிக்கும். இது எதனாலங்கிறத அடுத்த பாட்டில் பார்ப்போம்.